அனைவரையும் வணங்குகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் பாடல் மிக மிக முக்கியமான, வாழ்க்கைக்கு பயனுள்ள பாடலின் விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடலின் ஆசிரியர் H.A. கிருஷ்ணபிள்ளை. இவர் இரட்சண்ய யாத்திரிகம் என்ற நூலை இயற்றியுள்ளார். இந்த இரட்சண்ய யாத்திரிகம் ஆங்கில நூலாசிரியர் ஜான் பன்னியன் இயற்றிய பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்பதன் தமிழாக்கம்தான் இரட்சண்ய யாத்திரிகம். இந்த பாடல் 5 பருவங்கள், 47 படலங்கள், 3776 பாடல்கள் உள்ளது. இயேசு வாழ்க்கையின் ஒரு பகுதியான இயேசு சீடர்களுக்கு விருந்து கொடுத்தது முதல் விண்ணகம் அடைந்தது வரையிலான வரலாறை இந்த நூல் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இந்த H.A. கிருஷ்ணபிள்ளை பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு ரெட்டியார்பட்டி. இவர் இயற்றிய வேறு நூல்கள் இரட்சண்ய யாத்திரிகம், இரட்சண்ய குரல், இரட்சண்ய மனோகரம், இரட்சண்ய சமய நிர்ணயம். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சண்ய மனோகரம். இந்த இரட்சண்ய யாத்திரிகத்தில் உள்ள பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம். இந்த பாடல் சீனயிமா மலைக்கான் படலம் பாடல் 21 பற்றி விளக்குகிறது. தாய் தந்தையை வணங்குங்கள், நீங்கள் கொலை செய்யாது இருங்கள், தவிர்க்கத்தக்க காமம் பழிப்புக்கு உரியதென கொண்டு அதனோடு உறவாடாதீர்கள், களவு செய்யாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், பிறர் மனைவி மீது சிந்தனை கொள்ளாதீர்கள், பிறர் வைத்திருக்கும் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள். மேற்சொன்ன அனைத்தும் ஏழ்மைக்கு கொண்டு செல்லும் தீட்டி வைத்த விது என்று தீங்கு என்றும் எண்ணி விட்டொழிக என்று H.A. கிருஷ்ணபிள்ளை கூறுகிறார். எனவே நம் வாழ்க்கையில் தீமையெல்லாம் ஒழித்து வாழ்க்கையில் வளமோடு வாழ்வோம். மிக்க நன்றி. மேற்கண்ட காணொளியில் காணும் இடம் அம்பாசமுத்திரம் வட்டம் சின்ன சங்கரன் கோயில் மதகு, தாமிரபரணி ஆறு நீர் மதகு. இந்த தாமிரபரணி ஆறு சேர்வலாறு, காரையாறு என்ற அணைகளிலிருந்து இங்கு வருகிறது. மேலும் மணிமுத்தாறு என்ற ஆறோடு இணைந்து சின்ன சங்கரன் கோயில் அந்த பகுதியில் இணைந்து தாமிரபரணியாக உருவெடுக்கிறது. இந்த நதியின் நீரோட்டமானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. எக்காலத்திலும் வற்றாத ஜீவநதியாக இந்த நதி இருப்பதனால்தான் தாமிரபரணி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஆடி மாதத்தில் அதிகமான நீர் திறந்துவிடப்படுகிறது சாகுபடிக்காக. மேலும் இங்கு ஆங்காங்கே கோயில் குளங்கள் கரையோரம் நிறைந்திருக்கின்றன. அம்பாசமுத்திரம் மட்டுமல்லாமல் ஏனைய பகுதிகளிலும் இருந்து பொதுமக்கள் விரைந்து வந்து அங்குள்ள படித்துறைகளில் இருந்து அவர்கள் வணங்கி, அந்த தெய்வத்தை வணங்கி, தாமிரபரணி நதி அன்னை மடியில் தவழ்ந்து குளித்து அந்த இறைவனை வழிபடுகிறார்கள். இந்த தாமிரபரணி திருநெல்வேலி மாவட்டத்தின் கொடை என்று சொல்லப்படுகிறது. மிக அழகான இந்த புண்ணிய பூமி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அனைவருக்கும் மிக்க நன்றி.